Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம banana choco chips muffins எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஈஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய பனானா சாக்கோ சிப்ஸ் மஃபின்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் இந்த மஃபின்ஸ் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவும் ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கேக்ஸ் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட்டாக ப்ளம் கேக் ரெசிப்பியும் லோட் பண்ணியிருக்கோம். இதே போல் கோதுமை மாவில் எப்படி கேக் செய்கிறது, ரவையில் எப்படி செய்து நாங்கள் நிறைய வீடியோஸ் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது செய்கிறதுக்காக நான் 3 பனானாஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்து அதனால் நான் 3 எடுத்தேன். மீடியம் சைஸ் பனானா இல்லை பெரிய பனானாவாக இருந்தால் உங்களுக்கு 2 போதுமானதாக இருக்கும். அதாவது நான் 1 கப் கோதுமை மாவு தான் எனக்கு எடுக்கிறேன். ஸோ அதுக்கு 2 பழம் போதுமானதாக இருக்கும். இது நல்லா நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் அது கூட வச்சு நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதுக்காக தான் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம பனானா கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் அந்த சுகர் லெவல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் ஒயிட் சுகர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைப்பழமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்காக அந்த சுகர் லெவல் நீங்கள் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 கப் சுகரே நல்ல ஸ்வீட்டாக இருந்தது கேக்கு. ஆனாலும் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபோக் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு அடுத்ததாக தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான 1/4 கப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/4 கப் பட்டர் கூட ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்காக ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது மிஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா மாவு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு பேக்கிங் சோடாவும் சால்ட்டு பேக்கிங் பவுடர்லாம் ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நாம் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருந்தேன், அதனால் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டிகள் வராமல் நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது தான் மாவு வந்து கட்டி ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எல்லா மாவும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ முதல்ல நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதை காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால். இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு மஃபின் செய்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் பேட்டர். ஸோ நம்ம ஒரேடியாக மொத்த பால் ஆட் பண்ணாமல் 1/4 கப்பாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியாச்சு. மைதா யூஸ் பண்ணோம்னா பாலோட அளவு குறைவாக தான் தேவைப்படும். கோதுமை மாவுனா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இன்றைக்கி எனக்கு 1/2 கப் பாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டது பால். ஸோ நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து பாலோட அளவும் வேறுபடும். அதனால தான் கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம பனானா ஆட் பண்ணியிருக்கோம். பனானா ஆட் பண்ணால் எப்போவுமே கேக்கோட பேட்டர் திக்காக இருக்கணும். எந்த ஃப்ரூட் ஆட் பண்ணி நம்ம கேக் செஞ்சாலும் கேக் பேட்டர் திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக்கோட டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் 1/2 கப் பால் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்திருந்த கோதுமை மாவுக்கு இன்றைக்கி 1/2 கப் பாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பால் தேவைப்பட்டது. இப்போ நம்மளோட கேக் பேட்ரு கரெக்டாக இருக்குது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட அளவும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி மில்க் சாக்லேட்டோ இல்லை டார்க் சாக்லேட்டோ வாங்கி அதை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை கப் கேக் மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பேப்பர் கப் லைனர் தான் இருக்குது. அதை நம்ம சின்ன சின்ன பவுலில் வச்சு கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி லைனர் கிடைக்கலோட பரவாயில்ல, நீங்கள் இது போல் சின்ன சின்ன பவுல்ஸோ இல்லை செராமிக் கப் இல்லை டம்ளர்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் அதுலேயே பேட்டர் ஆட் பண்ணி கப் கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பேப்பர் கப் லைனரே எனக்கு ரொம்ப நாள் கிடைக்காம இருந்து இப்போ தான் கிடச்சிது. ஸோ நமக்கு லோக்கலில் பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். சைஸும் குவாலிட்டியும் பார்த்து வாங்கிக்கோங்க. கேக் பேட்டர் இது போல் கப்ஸில் ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அது ஃப்ளஃபியாக வரும்போது வெளியே வராது. இப்போ எல்லாத்துலேயுமே ஆட் பண்ண பிறகு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஏர் பபிள்ஸும் நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது மேலே நான் இன்னும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் மேலே கார்னிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். இதுவும் உங்கள் விருப்பம் தான். பட் இது போல் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா கேக்கோட மிடில்லையும் நமக்கு சாக்கோ சிப்ஸ் இருக்குது, மேலேயும் நம்ம அதை வச்சு கார்னிஷ் பண்ணும்போது பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 7 கப் கேக் கிடச்சிது. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் கேக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ மஃபின்ஸ் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அது நல்லா 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நாம் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். பாருங்கள், 7 கப் கேக் வந்திருக்கு. இதை நாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். கப் கேக் டைமிங் பார்த்திங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் தேவைப்படும். இது நல்லா நமக்கு பேக் ஆகி வரத்துக்கு. எனக்கு 30 மினிட்ஸ் எடுத்தது. இதே போல் நான் ஒவ்வொரு கப் கேக்கும் செக் பண்ணி பார்க்குறேன் டூத் பிக் விட்டு. ஏன்னா நம்ம கடாயில் தான் வேக வைக்கிறோம். அவனில் வேக வச்சு எடுக்கும்போது 15 to 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா கேக்கும் சேம் டைமில் பேக் ஆகிடும். பட் இது போல் நம்ம கடாயோ இல்லை குக்கரோ யூஸ் பண்ணும்போது நமக்கு மிடிலாக இருக்க கேக் சீக்கிரம் வெந்துடும். சுற்றியில் இருக்க கேக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் வைக்கிற பவுல் நமக்கு எல்லாமே ஒரே சைஸாக இருந்தால் நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க கப்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும்போது ஈச் கப் கேக்கும் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது கேக் ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மஃபின்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேப்பர் லைனர் நம்ம போட்டிருக்க தொட்டு சீக்கிரமாகவே ஈஸியாக நமக்கு பவுல்லேருந்து வெளியே வந்துடும். நல்லா ஆறின பிறகு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்ட பிறகு அந்த பேப்பர்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பனானா சாக்கோ சிப்ஸ் மஃபின்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நாங்கள் ஷேர் பண்ணிக்க டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் இது போல் செய்யும்போது சூப்பரான ஸ்பாஞ்சியான டேஸ்டியான நமக்கு மஃபின்ஸ் ரெடி ஆகிடும். ஏன்னா நான் செஞ்ச தவறுகளை கரெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். and தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.